பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் இவ்வளவாய் 6 மாத காலமும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இப்பொழுது 7வது மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக ஒரு சிறு செய்தியாக உங்களிடத்தில் பகிரலாம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வசனம் ரூத்துக்கு அவள் போவாசு சொன்னதான ஒரு வார்த்தை. இதை 3 பகுதிகளாக பிரித்து நாம் ஒரு சிறு செய்தியாக பார்க்க போகிறோம். முதல் பகுதி, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறாரு. அந்த வார்த்தையை அவர் சொல்ல காரணம் என்ன, அதுக்கு முந்தின பகுதி, அதாவது ரூத் 2:12, அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்மதேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. அந்த ரூத்தை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு விதவையான பின்பு, தன் புருஷன் இறந்த பின்பு தன் மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டவள். 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ரூத் நகோமி தாய் வீட்டுக்கு போ என்று சொல்லும்போது அவள் சொல்கிற வார்த்தை 1:26-16 படிக்கும் பொழுது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடைய பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான உறுதிமொழி மாதிரி எடுக்கிறார். உடன்படிக்கை மாதிரி மாமியாரோட சொல்லி ஒரு நம்பிக்கைக்கு உரியவளாக நடந்து, மாமியார் சொல்லுகிற கவனமாய் கேட்டு அதன்படி நடந்தபடினால பிந்தின நாட்கள் அவர் ஒரு எஜமாட்டியாக மாறுறார். அதோடையும் அவளோட அதாவது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவார்னா, அவள் என்ன செய்தானா, அவள் ஒரு வயலுக்கு போக சொன்னான். அந்த வயலுக்கே என்ன செய்கிறா, ரூத்து போகிறா. போவாஸ் அவர்களுடைய முறையின்படி வருகிற ஒரு எஜமான். அந்த வயலுக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொன்னபடியே அங்கே போகிறா. அங்கே போயும் அவங்க பிறகே அரிக்கட்டுகளை என்ன செய்கிறா, பொறுக்கிறா. பிறருடைய வாலிபர் முகங்கள் அவள் என்ன செய்யலை, ஏறெடுக்கலை. அதே போவாசு 3வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். 3:10 பார்க்கும் பொழுது, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமாகிய வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அப்போ போவாஸ் இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு, பின்னால் இருந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெண் யார், எங்கிருந்து வந்தா, இவன் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிறாளே, அவள் என்ன மோபாப்பிய ஸ்திரீ, அதனால் அவளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் அவள் சோதித்து பார்த்த பொழுது அவளுடைய நற்குணமாக இருந்தபடினால அவள் நல்ல செய்கையாக இருந்ததுனால அங்கே ஆசீர்வதிக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடும். அப்போ நம்ம செய்கிற செய்கை இந்த மாதத்திலிருந்து நல்ல செய்கையாக இருக்கணும். கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே எப்போ இருக்கணும். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். அதுபோல் ஈசாக்கு அந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடந்ததுனால அங்கே விதைத்தப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, 100 மடங்கு பலன் கிடைத்தது. இப்போ நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபையில், ஊழியர்களுக்கு முன்பாக உண்மை கிடையாது, தேவனுக்கு முன்பாய் என்னுடைய அந்தரங்க ஜீவிதம் எப்படி இருக்குது, நான் இந்த கடந்த மாதம் வரைக்கும் நான் எப்படி ஜீவித்தை எடுத்து புதிய மாதத்தில் இந்த ரூத்தை மாதிரி நம்ம என்ன செய்யணும், தேவனோட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளணும். தேவனுக்காக ஒரு நல்ல மனவாட்டியாக அவருடைய வயலாகிய சபையில் நம்ம அரிசி பொறுக்கிறோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறோம், பொறுக்கிறோம். அந்த வயலில் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருந்து அந்த ஒரு எஜமானின் பின்னாலே நான் போகணும் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்படின்னு நம்மளை இந்த மாதத்தில் ஒப்பு கொடுத்தோமான உங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தர் கட்டளையிட்ட அந்த செய்கைக்கு, நம்ம செய்கிற செய்கை நல்ல செய்கையாக இருந்தால் அந்த செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்து 2வது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய
செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த அவள் எங்கேயுமே போகலை, வேறு அவள் அந்நிய தேவனை தேடியோ எங்கேயும் போகாமல் அதே பிதாக்களினுடைய அந்த நகோமி சொன்ன பாதையிலேயே அவள் கடந்து வந்தபடினால அந்த வார்த்தை அவளுக்கு அங்கே கிடைக்கிது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த. அப்போ அவள் அங்கே அடைக்கலமாக வந்த இடம் முறை தவறி போகலை. போவாசுங்கிறது முறையாளி. அவர் அந்த அவங்களுடைய அந்த நகோமிக்கு ஸ்தோத்திரம் பங்காளி மாதிரி அவங்களுடைய புருஷனுடைய முறையின்படி சரியான இடத்துல என்ன செய்திருக்கா, ரூத்து வந்திருக்கிறா. அப்போ நம்மளும் என்ன செஞ்சுருக்கிறோம், சரியான இடத்துல நம்ம வேறு தேவர்களை தேடியோ அந்நிய இடத்துக்கு போகல, உண்மையான தேவனுடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிறோம். சங்கீதம் 91:1 படிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கு கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் அப்படின்னு 1-4 வரைக்கும் படிக்கணும். அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த வார்த்தை, அதாவது அவள் வேறு முறை தவறியோ மற்ற இடத்திற்கோ இல்லை பணத்துக்காக வேண்டி அப்படி இப்படியுமாகவோ இல்லாதபடிக்கு நேர்மையாய் தன் மாமி சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வயலில் போய் கண்ணியமாக நடந்துட்டா. எந்த வாலியருடைய பிறகு பேசவோ இல்லை அவளுடைய சுய தந்திரங்களை பயன்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லாதபடி ஒரு பயந்து நடுக்கமாய் தன் கற்பு காக்கப்பட வேண்டும் என்ற பயத்தோடு நடந்தபடினால் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவள் ஒரு நல்ல பயபக்திக்குள்ள பிள்ளை என்று சொல்லி அறிந்து அவன் என்ன செய்கிறான், அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறான். அதேபோல் நம்மளும் உன்னதமானுடைய மறைவில் நம்ம இருந்தோன்னா சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம என்ன செய்வோம், தங்குவோம். அங்கே சொல்லப்படுகிற எந்த விதமான கண்ணிகளும் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் எதுவும் நம்மை அணுகாது. ஏன்னா அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். உன்னதமானுடைய செட்டையின் கீழே நம்ம இருந்தோன்னா அவர் நம்மளை சிறகாலே மூடுவார். அவருடைய சிறகுகளின் கீழே நம்ம அடைக்கலம் புகுவோம். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடையும் பாதுகாப்புமாக இருக்குது. ஆகவே நாட்களில் நாம் வேறு எந்த உபாத்தியர்களையும் தேடி போக வேண்டாம். நாளில் இந்த கொள்ளை நோயின் காரணமாய் இப்போ அநேக தேவைகள் நமக்கு நிறைய உண்டு. வேலைகள் இல்லாமலும் பல சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் அந்த ரூத் எந்த இடத்துக்கும் போகாதபடி அந்த கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் நெல், அந்த இடத்துல அவள் போய் உண்மையாக நடந்தபடினால் அவளுக்கு ஒரு எஜமானுடைய மனைவியாக மாற்றப்பட்டாள். அதே போல் நமக்கு நாட்களில் நெருக்கங்கள், இக்கட்டுகள், குறைவுகள் வந்தாலும் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான குறைவு ஏற்படாதபடி அவர் நம்மளை காத்து வழி நடத்துவார். சகல தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். 3வது, உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தை. நிறைவு, அதாவது முதல்ல நம்ம செய்கைக்கு தக்க பலன், 2வது நம்ம இருக்க வேண்டிய இடம் அவருடைய செட்டைகளின் கீழே இருந்தோன்னா 3வதாக நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன்னா சங்கீதம் 24:1 பார்க்கும் பொழுது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். இப்போ நமக்கு நிறைவு உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருந்தோம் என்றால் அவர் நமக்கு என்ன செய்வார், நிறைவை கட்டளையிடுவார். சங்கீதம் 50:12 நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதை நிறைவு என்னுடையவைகளே. பாருங்கள், அவரே சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன்னா ஆசாப்புடைய சங்கீதம் அது, நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், ஏன்னா நிறைவெல்லாம் என்னுடையது என்று சொல்கிறார். ஆகவே நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனிதரிடத்தில் சொல்ல வேண்டாம், ஆண்டவருடைய கரத்தில் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா பூமியினுடைய நிறைவிலிருந்து நமக்கு தேவையானதை கர்த்தர் எடுத்து தருவார். 1 கொரிந்தியர் 10:26 பூமியும் அந்த நிறைவுகளும் கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். பூமியின் நிறைவுகள் என்று சொன்னால் அதனுடைய சகல சம்பத்துகள், பொண்ணு வெள்ளி, இன்னும் அதனுடைய சகல பூமியில் விளைகிற எல்லாமே கர்த்தருடையவைகள். கர்த்தர் அனுமதித்தால் தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். யாக்கோபு 1:4 நீங்கள் குறையுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆனால் குறையுள்ளவர்களாய் இராதபடி பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்யப்படுது. அப்போ நமக்குள்ள குறை இருக்கக்கூடாது. சர்தை சபையில் கூட சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3:2 கடைசி பகுதியில், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய கிரியைகள் என்ன செய்கிறது, குறையுள்ளவர்களாக இருக்கிறது.
அதை நாம் என்ன செய்யணும்? பூரணப்படுத்த வேண்டும். பூரணப்படுத்தணும்னா நம்ம பொறுமை என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும், பொறுமையோடு ஓடணும், பொறுமையோடு ஜெபிக்கணும். எல்லாவற்றிலும் நமக்கு பொறுமையானது கிரியை செய்ய வேண்டும். பொறுமை கிரியை செய்ய ஆரம்பிக்கவில்லை. எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சுயத்தினாலே பல காரியங்கள் நாமளே முடிவெடுத்து நாமளே பல காரியங்கள் சிக்கல்களை இழுத்து போட்டு கண்ணீரிலையும் கம்பளத்திலையும் ஏன் அப்படி நடக்குது இப்படி நடக்குது நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்குறோம். ஏன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? பொறுமை இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு பிறகாலே நாம் போனோம் என்றால் அந்த ரூத்து ஒரு அழகான ஒரு விதவை பெண்ணினுடைய மறு வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அவள் ஒரு விதவையாக இருந்தாலும் அவள் எப்படி கண்ணியமாய் தன் ஒரு வயதான மாமியுடைய வார்த்தை கனமாக மதித்து சென்றபடியினாலே அங்கே ஒரு மணவாட்டியாக மாற்றப்படுகிறாள். அதே போல் நாமும் நம்மளுடைய சுயமான விருப்பங்கள் சொந்த ஏன்னா ரூத்துக்கு நிறைய ஐடியாக்கள் தெரியும். அவள் வாலிப பெண்ணு, மோபாபிய பெண்ணு, ஒரு ஆண்களை எப்படி கவரணும், எப்படி அவங்க போய் அவங்கள்ட்ட இருந்தவங்கள்ட்ட வஞ்சகமாக நடந்து மோசமான நிலைமை நடந்து காசு எப்படி சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் அவளுக்கு பல வித்தைகள் தெரிந்திருக்கலாம். மோபாபிய ஸ்திரீகளுக்கு பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆனால் அந்த பெண்ணை என்ன செய்கிறாள்? இந்த இடத்துல தன் மாமியாருக்கு அடங்கி அவள் சொல்லுகிற பாதையின் நடந்த பொழுது அவளே ஒரு எஜமாட்டியாக மாற்றப்பட்டார். நாம் எவ்வளவு பெரிய மோசமானவர்களாக இருந்தாலும் நாட்களில் இந்த ஏழாவது மாதம் என்று சொல்லும் பொழுது பூரணம் 7ங்கிறது பூரணத்தை குறிக்கிறது. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது 7வது நாளோடு அவர் என்ன செய்கிறார்? பொறுமையாக இருக்கிறார். அநேக மலடியானவள் 7 பிள்ளைகளை பெற்றாள். அப்படின்னா பூரணத்தை குறிக்கிறது. அந்த பூரணமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமான கிரியைகள் வெளிப்பட வேண்டும். பொறுமையோடு கூடிய பூரண கிரியைகள் வெளிப்படும் பொழுது இந்த மாதத்திலிருந்தே உங்களை அற்புதங்களை அதிசயங்களை காணும்படியாக கர்த்தர் உங்களை கிரியை செய்வார். நாம் ஒருவேளை மோபாபிய ஸ்திரியை போல அந்த ரூத்தை போல மோசமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், மோசமான கிரியைகளை செய்திருக்கலாம், இதுவரைக்கும் வழிதப்பி தெரிந்தாலும் இனிமேல் நமக்கு மாமியாராக இருக்கின்ற நம்மளுடைய தேவ சபை ஊழியர்கள், நமக்கு முன்னோடியாக இருக்கிற ஊழியர்கள் சொல்லும் வார்த்தைகள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவர் ஒருவருக்கும் பின்னாலே நாம் ஓடுவோமானால் உண்மையான ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் என்று கர்த்தருக்குள்ளாய் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை சுருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.